வியாபார சூழல் பாகம் 9. வியாபார நிறுவனங்களிடம் எதிர்பார்க்கப்படும் சூழல் பாதுகாப்பு வேண்டுகைகள். வியாபார சூழலில் இயங்கும் அநேக உற்பத்தி வர்த்தக நிறுவனங்களினால் வெவ்வேறுபட்ட உபகரணங்கள், இயந்திரங்கள், ரசாயன வெளியீடு செய்யும் அலகுகள் என்பவற்றை வியாபார சூழலில் இயங்கும் அநேக உற்பத்தி மற்றும் வர்த்தக நிறுவனங்களினால் வெவ்வேறுபட்ட உபகரணங்கள், இயந்திரங்கள், ரசாயன வெளியீடு செய்யும் அலகுகள் என்பவற்றினால் சூழலிற்கு பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் நிறுவனங்களின் நாளாந்த செயற்பாடுகள் வியாபார சூழலை அதிகம் பாதிக்கின்றன. வியாபார சூழலில் பாதிப்புகளை குறைக்கும் வகையிலும் பாதிப்புகளை பெருமளவு தடுக்கும் வகையிலும் நிறுவனங்கள் சூழலை பாதுகாக்கக்கூடிய மற்றும் பாதிக்காத வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இதற்காக வியாபார நிறுவனங்களிடமிருந்து இயற்கை சூழலானது பல வேண்டுகைகளை எதிர்பார்க்கின்றது. ஒன்று, சூழல் ஒழுங்குபடுத்தல்கள். அரசாங்கம் அல்லது அரச முகவர்கள் சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சில ஒழுங்குகளை அமல்படுத்துகின்றன. நிறுவனங்கள் இத்தகைய ஒழுங்குகளை குறிப்பிட்ட நியமத்திற்கு அமைவாக பின்பற்ற வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படும் சட்ட விதியாகும். இதனால் வியாபார சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிறுவனங்கள் நடந்து கொள்வதற்கு இவை வழிவகுக்கின்றன. இரண்டாவது, அனுமதிகளை பெற்றுக் கொள்வதற்கான தேவைப்பாடுகள். நிறுவனங்கள் தாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளினால் சுற்றாடலுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட வியாபார நடவடிக்கைகள் நிறுவன சூழலை பாதிக்குமாக கருதப்பட்டால் குறித்த நிறுவனம் அதற்கென உள்ள அரசாங்க மற்றும் அரச முகவர் நிறுவனங்களிடமிருந்து நிறுவனத்தை நடாத்துவதற்கென அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் வியாபார நடவடிக்கைகள் சூழலை பாதிக்கும் அளவினை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறான வேண்டுகைகள் இயற்கை சூழலில் மாசடைவை ஏற்படுத்தும் வாயு கழிவுகள் தொடர்பான கட்டுப்பாடுகள், வியாபார நடவடிக்கைகளினால் வெளியீடு செய்யப்படும் கழிவுப் பொருட்கள், நச்சு பொருட்கள் சூழலோடு கலப்பது தொடர்பான கட்டுப்பாடுகள், நீர் மூலங்களுக்கு அண்மையில் அமைந்துள்ள நிறுவனங்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளால் சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறான வேண்டுகைகள் இயற்கை சூழலில் மாசடைவை ஏற்படுத்தும் வாயு கழிவுகள் தொடர்பான கட்டுப்பாடுகள், வியாபார நடவடிக்கைகளினால் வெளியீடு செய்யப்படும் கழிவுப் பொருட்கள், நச்சு பொருட்கள் சூழலோடு கலப்பது தொடர்பான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. நீர் மூலங்களுக்கு அண்மையில் அமைந்துள்ள நிறுவனங்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளால் சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அரச மற்றும் அரச முகவர் நிறுவனங்கள் பல கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. இவற்றை பின்பற்றி வியாபார செயற்பாடுகளை முன்னெடுத்தல் நிறுவனங்களுக்கு அவசியமானதாகும். மூன்றாவது, இணக்கங்களுக்கான வேண்டுகைகள். நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை ஆரம்பிப்பதிலும் அவற்றை விஸ்தரிப்பதிலும் சூழல் காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. நிறுவனங்கள் தம்மை விஸ்தரிப்பு செய்வதற்கான ஒவ்வொரு கட்டத்திலும் சூழல் காரணிகளை கவனத்தில் கொள்ளுதல் அவசியமாகும். நிறுவனங்கள் புதிய கட்டடங்களை நிர்மாணிக்கும் போது அக்கட்டடங்களை அமைப்பதற்கான சகல தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்தல் அவசியமானதாகும். இவ்வாறு தேவைப்படும் சூழல் வேண்டுகைகளை நிறைவு செய்யாத பட்சத்தில் வியாபார விஸ்தரிப்புகளை மேற்கொள்வது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களின் செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி அவை சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என உறுதிப்படுத்தும் வேண்டுகைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நிறுவன செயற்பாடுகள் காலதாமதமாகும். அதேவேளை நிறுவனங்கள் அத்தகைய வேண்டுகைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்படும் செலவுகள் செயற்பாட்டு செலவுகளில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். நான்காவது, சூழலை மாசுபடுத்தக்கூடிய செயற்பாடுகள். தினந்தோறும் சூழலை மாசுபடுத்தக்கூடிய கழிவுகளை வெளியீடு செய்யும் நிறுவனங்கள் தமது செயற்பாடுகள் சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படாத தன்மையை உறுதி செய்தல் அவசியமானதாகும். சூழல் பாதுகாப்பிற்காக கடைபிடிக்கப்படும் நியமங்களை கருத்தில் கொண்டு நிறுவனங்கள் தமது வெளியீடுகளால் அசுத்தமடையும் பிரதேசங்களை துப்புரவாக்குவதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். நிறுவனங்களின் நிர்வாகம் மாறும் போது புதிய நிர்வாகம் பழைய நிர்வாகத்தினால் சூழலுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடத்துவதற்கான உறுதிப்பாட்டை வழங்குதல் அவசியம். எனவே மாசடைந்த பிரதேசம் ஒன்றை வேறு ஒரு நிறுவனம் கொள்வனவு செய்யும் போது புதிய நிறுவனம் பழைய நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அசுத்தங்களை துப்புரவு செய்வதற்கான செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, சூழல் சார்ந்த முழுமையான சமூக பொறுப்பு. நிறுவனங்கள் தமக்கு தேவையான உள்ளீடுகள் அனைத்தையும் சூழலில் இருந்து பெற்றுக் கொள்கின்றன. தாம் உற்பத்தி செய்த பொருட்களை மீளவும் சூழலில் வாழும் நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்றன. உற்பத்தி செயல்முறையின் போது உருவாகும் கழிவுப் பொருட்களை சூழலிற்கே அனுப்புகின்றன. இதனால் சூழலில் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. புதிய நோய்கள் உருவாகின்றன. எனவே சூழல் மற்றும் சூழல் சார்ந்த பாதிப்புகளை குறைத்து அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசாங்கம் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் சட்டங்களை உருவாக்குகின்றன. முழுமையான சமூக பொறுப்பு என்பது வியாபார சூழலில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும். தாம் வியாபார செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற சூழலில்
தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்காக நிறுவனங்கள் சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமது லாபத்தில் குறிப்பிட்ட வீதத்தினை சூழல் நன்மைக்காக செலவிடல் அவசியமாகும். 6வது, நுகர்வோருக்கான சூழல் நேய உற்பத்திகள். நிறுவனங்கள் தமது வியாபார நடவடிக்கைகள் மூலம் சூழலில் ஏற்படும் தாக்கங்களை குறைக்கக்கூடிய அனைத்து வேண்டுகைகளையும் நிறைவு செய்தல் அவசியமானதாகும். இயற்கை வளம் மற்றும் சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நிறுவனங்கள் பசுமை சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்களை நடைமுறைப்படுத்துகின்றன. சூழலுக்கு பாதிப்பை அதிகரிக்கின்ற அல்லது சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை உற்பத்தி செய்வதையும் சந்தைப்படுத்துவதையும் தந்திரோபாயங்களாக கொள்ளும் நிறுவனங்கள் பசுமை தந்திரோபாயங்களை பின்பற்றும் நிறுவனங்களாக கொள்ளப்படுகின்றன. இன்று நுகர்வோர் பசுமையான மற்றும் சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்காத பொருட்களை நுகர்வதையே விரும்புகிறார்கள். அநேக நுகர்வோர் இத்தகைய பசுமையான பொருட்களையே தேடி நுகர்வு செய்கின்றார்கள். இவ்வாறான சூழல் நேய உற்பத்திகளை சந்தையில் அறிமுகம் செய்தல் நிறுவனங்களுக்கான சமூக பொறுப்பாகும். இதன் மூலம் சூழல் மற்றும் நுகர்வோருடைய பாதுகாப்பை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பது சமூகத்தினுடைய ஒரு வேண்டுகையாக காணப்படுகின்றது. இவ்வீடியோவில் வியாபார நிறுவனங்களிடம் எதிர்பார்க்கப்படும் சூழல் பாதுகாப்பு வேண்டுகைகள் தொடர்பாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.